Today's வாங்க நம்ம இந்த வீடியோல 3rd standard தமிழ் அமுது book back exercise தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 99. நித்திலமே இச்சொல்லின் பொருள். நித்திலம்னா முத்துன்னு அர்த்தம். நித்திலம்னா என்னன்னு அர்த்தம்? முத்து. இந்த தம்பி பாருங்க, இந்த ஆ ஆப்ஷன் தான். அந்த ஆ ஆப்ஷனையும் எடுத்து எழுதியிருக்காங்க. இதே மாதிரி சில பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அழகாக பாருங்க எப்படி எழுதணும். மூ நல்லா மூக்கு வச்சு இப்படி எழுதணும். அந்த தா பாருங்க, மூ மூ இத்து, இந்த மாதிரி அழகாக அப்படி எழுதணும். முத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, உன்னை கூட்டல் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை தவிர. துணை எழுத்து ஒற்றெழுத்து வரும். உன்னை தவிர. போற்றி வைக்க இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போற்றி கூட்டல் வைக்க. போற்றி கூட்டல் வைக்க. வினாவிற்கு விடையளிப்பேன், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். சொல்லி பழகுவோம். கேணி அருகே தோணி. இந்த கேணினா கிணறு, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? கேணின்னு அர்த்தம். தோணினா போட்டு, ஓடம். ஓகேவா? கேணி அருகே தோணி, தோணி மேலே ஏணி. கேணி அருகே தோணி, தோணி மேலே ஏணி. அடுத்து பாருங்க, கரடி கருங்கரடி. மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க. கரடி கருங்கரடி, பிடரி அடர்பிடரி. கரடி கருங்கரடி, பிடரி அடர்பிடரி. அடுத்து பிட்டு புது பிட்டு, தட்டு புது தட்டு. பிட்டு புது பிட்டு, தட்டு புது தட்டு. பழுத்த வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது. பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.